அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் தமிழ் கவிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு பகுதியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான லீடர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது பாரதியார் பார்த்துட்டோம், பாரதிதாசன் பார்த்துட்டோம், நாமக்கல் கவிஞர் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கடைசி நபரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவரை பார்த்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பார்த்தா அந்த பாயிண்ட் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம ரெண்டாவது பாயிண்ட் போகலாம் பகுதியில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் டெலகிராமில் ஷேர் செய்வோம், சரியா? ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி பார்த்தா இவரோட வாழ்க்கை குறிப்பு பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார், சரியா? துணைவியார் பார்த்திங்கன்னா உமை அம்மையார். ஸோ உமை அம்மையார் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட துணைவியார். ஸோ இவருடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா சாந்தலிங்க தம்பிரான். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் ஆசிரியர் யாருன்னா சாந்தலிங்க தம்பிரான். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1876 to 1954. ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா கவிமணி. ஸோ சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம இவரை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம், தேவி அப்படின்னு சொல்கிறோம், நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம், தழுவல் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இது எல்லாமே சிறப்பு பெயர்கள். ஸோ இது பகுதி ஆளை கேட்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த நாஞ்சில் நாட்டு கவிஞர் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் கேட்பாங்க. இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா அழகம்மை, ஆசிரியர் விருத்தம், காந்தலூர் சாலை, மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் மான்மியம், குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனைகள், தீண்டாதார் விண்ணப்பம், கவிமணியின் உரைமணிகள், சரியா? ஸோ இந்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் மான்மியம் அப்படின்றது நகைச்சுவை நூல், சரியா? தேசிய விநாயகம் பிள்ளையோட நகைச்சுவை நூல். அழகம்மை ஆசிரியர் விருத்தம் தான் தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய முதல் நூல் பார்த்திங்கன்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஸோ இந்த நூல்களும் பார்த்துருக்கோங்க. பகுதியால் பொறுத்துகளை உங்களுக்கு நூல்கள் ஆசிரியர்கள் கேட்கலாம். அடுத்து குறிப்பு. ஸோ எட்வின் அர்னால்ட் என்பார் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை அழகிய தமிழில் ஆசிய ஜோதி என மொழிபெயர்த்துள்ளார். யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சரியா? பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் ருபாயத் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் சொல்கிறாங்க. மும்மொழி புலமை வாய்ந்தவர். ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மும்மொழி புலமை வாய்ந்தவர். இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இனிய தமிழில் எவரும் விளங்க பாடல் இயற்றும் திறம் மிக்கவர். ரசிகமணி டிகேசி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், அரிய செல்வம், தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று புகழ்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ரசிகமணி டிகேசி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்களை இப்படி புகழ்கிறாரு. நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று புகழ்கிறார், சரி? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரன் பார்த்தீங்கன்னா தேசிய விநாயகத்தின் கவி பெருமையை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறார். ஸோ ஒவ்வொரு வாக்கியம் பார்த்துக்கோங்க. ஸோ இது கேட்கலாம். ஒரு வாக்கியத்தை கொடுத்து இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்கலாம், சரியா? அது டி.கே. சண்முகம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்று புகழ்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வரதராசனார் என்ன சொல்கிறாருன்னா போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையவனாக விளங்கியது விந்தையே என்று புகழ்கிறார், சரியா? அடுத்து நாமக்கல் கவிஞர் துரும்பென மெலிந்த தேகம், துலங்கிடும் குளிர்ந்த பார்வை, இருப்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவை காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம், கரும்பினில் இனிய சொற்கள், கவிமணி வடிவமாகும் என்று புகழ்கிறார். ஸோ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் தேசிய விநாயகம் பிள்ளை இப்படி புகழ்கிறார், சரியா? ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட். அடுத்து மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா எனக்கு என்குது வேலை பசு, அம்மா எங்குது வேலை பசு, சரியா? அடுத்து ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. ஸோ இந்த பாடல்லாம் கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம், சரியா? அடுத்து உள்ளத்துள்ளது கவிதை இன்பம், ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்து தமிழில் உண்மை அப்படின்னு பாடியிருக்காரு. அதேமாதிரி தெரிந்து உரைப்பது கவிதை, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அந்த வரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா
தேசிய விநாயகர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இவரை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். ஸோ அதனால் இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், அதுக்கடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இவங்க 4 பேரை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த பிடிஎஃப் டெலகிராம்லேருந்து ஷேர் செய்வோம். ஸோ டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இருக்கும். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.